வந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து பொதுவாக நம்ம உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு நிறைய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் தான் நம்மளை அதிகமாக ஆட்கொள்ளுகிறது. ஆனால் நம்ம அடிக்கடி யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவன் அப்படின்னா எனக்கு சுயாதீனம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் என்ன செய்யணும். ஏன்னா அவர் என்னைய மீட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறத செய்யணும். அதே நேரத்தில் நான் அவருக்கு அடிமை இல்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சுயாதீனமாக தான் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு பிரியமாகவும் வாழலாம், இல்லை அவரை விட்டு நம்ம தூரமாகவும் என்ன செய்யலாம், வாழலாம். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து வாழலாம், இல்லை நம்ம உலகத்துக்கு தான் முதலிடம் கொடுத்து வாழணுனாலும் வாழலாம் இல்லையா. இது ஆண்டவர் நம்மளை பிசாசு மாதிரி அடிமையான இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, வைக்கலை. ஆனால் நம்மளை மீட்டெடுத்து நீ சுயாதீனமாக என்ன செய் போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸு வளர்க்குறோம். அதை கூண்டுக்குள்ளே தான் வச்சுருக்குறோம். ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருக்கோம். அதை சுயாதீனமாக விடலை. ஆனால் அது விரும்புது சுயாதீனமாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நேற்றுக்கு ஒரு குருவி எப்படியோ கூண்டு சரியாக மூடாதனால வெளியில் வந்துருச்சு. அப்போ அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்குள்ளே அது பறந்துருச்சு. உள்ளே ஒரு சுற்றி அப்புறம் கேட்டுள்ளே வெளியே போயிடுச்சு. அப்படி வெளியில் அப்படி போனது தான் ஒரு 5-6 காக்கா பின்னாடியே போச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு ஜீவன் இருந்திருக்காது. ஏன் அந்த கூண்டுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னா, வெளியில் போனால் அதுக்கு உயிர் இல்லை, உள்ளே இருந்தால் உயிரோடு இருக்கலாம். இப்போ அதே போல் ஆண்டவர் நம்மளை மீட்டு, அது காசு கொடுத்து வாங்குறது தான் அது இல்லையா. அதே மாதிரி நம்மளை மீட்டு நம்மளை பத்திரமா அவருக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அதை விட்டு வெளியில் போனால் நமக்கு ஜீவன் இருக்காது, பிழைக்க முடியாது. இப்போ அதனால் நமக்கு இருக்கிற சுயாதீனத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஆண்டவருக்காக பயன்படுத்திக்கிடணும். இல்லை நமக்கு சுயாதீனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படி வாழ்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. சரி, இன்றைக்கி நம்ம தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்கே நம்ம தூபபீடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடமும் இருக்குது, தூபபீடமும் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பலிபீடமும் இருக்குது, தூபபீடமும் இருக்குது. சரியா? பலிபீடம் எங்கே இருக்கும்? சரி, பலிபீடம் முதல்ல வெளியில் பிரகாரம். அதை விட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம பலிபீடத்தை தான் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ அந்த பலிபீடம், அதுக்கப்புறம் வெண்கல தொட்டி, இந்த பலியிட்டுட்டு கைகளெல்லாம் கழுவுறதுக்காக வெண்கல தொட்டி. அப்போ ஃபஸ்ட்டு பலிபீடம் தான், அதுக்கப்புறம் தான் கழுவுறது வெண்கல தொட்டி, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? சரி, நீங்கள் ஆசரிப்பு கூடாரம் மேப் என்ன செய்யும் கிடைக்கும் இஎல்எஸில். அது மாதிரி நீங்கள் அதை வாங்கி பார்த்தோன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அடுத்து என்னென்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே ஒருபுறம் சமூகத்து அப்பம், இன்னொரு பக்கம் குத்து விளக்கு.
அந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் என்ன செய்யும்? தூபபீடம். தூபபீடத்துக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம ஜெபந்தான் தூபபீடம். சரியா? அப்போ அந்த தூபபீடம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். குத்து விளக்குக்கும் சமூகத்துக்கு அப்பத்துக்கும் நடுவில் இருக்கும். அது அடுத்து ஒரு திரை. அந்த திரைக்கு அடுத்து தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதான வழியில் தான் இந்த தூபபீடம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி, கேருபீன் இல்லையா? அதன் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறது? ஆசாரியனோடு பேசக்கூடிய ஒரு இடம். சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தூபபீடம் இல்லையா? அதில் என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, மறுபடியும் வாசிங்க. அந்நிய தூபத்தை படைக்க வேண்டாம் இல்லையா? அப்போ தூபம் காட்டுறது ஆசாரியனுடைய வேலை. அப்போ இந்த ஆசாரியன் இந்த தூபத்தை காலையிலையும் மாலையிலையும் என்ன செய்யணும்? காட்டணும். அது எப்பவுமே அது என்ன செஞ்சுருக்கணும்? அதில் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ காலையில் அந்த விளக்குகள் எல்லாம் சுத்தம் பண்ண போகிறப்ப தூபம் காட்டிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். ரெண்டாவது, மாலையில் விளக்கு ஏற்ற போகிறப்ப தூபம் காட்டிட்டு தான் அந்த குத்து விளக்குகளை ஏற்றி வைக்கணும். அப்போ அதுக்கு நெருப்பு எங்கிருந்து எடுக்கிறது தெரியுமா? அதுக்கு நெருப்பு பலிபீடத்திலிருந்து தான் எடுக்கணும். வேறு நம்ம சொந்தமாக ஒரு தீக்குச்சி வச்சோ அல்லது கட்டையை போட்டோ என்ன செய்யக்கூடாது? நெருப்பு கொளுத்தக்கூடாது. அது பலிபீடத்திலிருந்து தான் எடுக்கணும். அப்போ இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம ஜெப தூபங்களை ஏறெடுக்க முடியும். நம்முடைய சொந்தமாக என்ன செய்ய முடியாது? ஏறெடுக்க முடியாது. அப்போ அதனால தான் நம்ம ஜெபத்தை முடிக்கிற சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். சில சமயங்களில் இயேசுவின் நாமத்தினாலேன்னு ஜெபிக்கிறாங்க. அது அவ்வளவு நல்லதில்லை. பொதுவாக நமக்கு ஒரு படித்தவங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மரியாதை என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. டாக்டரேட் முடிச்சிருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்கள டாக்டர் என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்கன்னா கூட அவங்களையும் டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் என்ன சொல்கிறோம். அப்புறம் மற்றவங்களை பெரியவங்களை சொல்கிறப்ப நம்ம கணத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், எவ்வளவு கணத்துக்குரியவர் இல்லையா? எவ்வளவு கணத்துக்குரியவர். அவர் மட்டும் நம்ம சும்மா இயேசு இயேசு அப்படின்றோம். பைபிளில் நிறைய இயேசு இருக்குது. நான் 7 இயேசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு தெரியும். நான் தேடினேன், கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் நிறைய இருக்கிறாங்க. இயேசு, அப்புறம் இயேசு, அப்புறம் இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அதில் நீங்கள் எந்த இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறீங்க? சரியா? ஆனால் அவங்க அதுக்கு சில அர்த்தங்கள் கொடுக்கலாம். இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ அவர் இந்த மாம்சத்தில், மனுஷீகத்தில், இந்த உலகத்தில் வந்ததுனால தான் அவருக்கு இயேசு. இயேசு என்றதால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இப்போ அதனால நாங்கள் இயேசுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்குரிய மரியாதை நம்ம மதிப்பு கொடுக்கணும். கர்த்தர் இல்லையா? அப்போ சீமன் கூட 2வது ஆண்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெளிந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார்? நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டார், கிளம்புனார். இப்போ நானும் வரேன் அப்படின்னு மற்ற சீஸ்களும் போனாங்க. அவங்க போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து கரையில் அவர்களுக்கு வெளிப்படுகிறாங்க.
அவர் அப்போ பேதர் சொல்கிறாங்க, அவர் கர்த்தர் என்பதை அறிந்த உடனே தான் நிர்வாணியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை ஒரு கட்டி கட்டி என்ன செய்கிறார், ஆண்டவரத்தில் வராங்க. அவர் கர்த்தர், ஏன்னா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அப்போ அதனால் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கனம் என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுக்காம நம்ம வெறும் இயேசு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கிறிஸ்து அப்படி ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா, அவர் நமக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழணும், அதுக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. இப்போ அதனால் நம்ம அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது, அவரை நம்ம என்ன செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவரை கனம் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் ஜெபிக்கிறது ஏன்னா அந்த நெருப்பு ஜெபம், இந்த தூபபீடம் அப்படிங்கிறப்ப தூபம் காட்டுற இடம், அது ஜெபம். அது ஆவியாக எப்படி மேலே போகுதோ அதே போல் நம்முடைய ஜெபமும் மேலே போகுது இல்லை. அப்போ அதனால் அது எங்கேருந்து அதுக்கு நெருப்பு எடுக்கணும்னா பலிபீடத்தில் இருந்து தான். அப்போ அந்த பலி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் நம்முடைய ஜெபங்களை என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். சரி, அந்த தூபபீடத்தை பற்றி நம்ம பார்க்குற சமயத்தில் அந்த தூபபீடம் என்ன அளவில் இருக்குன்னு தெரியுமா? 1 அடி நீளம், 1 அடி அகலம், 2 அடி உயரம். அப்போ அதுக்கு 2 சைட்லேயும் வளையங்கள் அதுக்குள்ளே மாட்டி தான் என்ன செய்யணும், தூக்கணும். சும்மா நம்ம கையில் பிடிச்சி என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அப்போ இதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்நிய அக்னியை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இது என்னென்னா நம்முடைய சுயத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம சுயமாக ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது இல்லையா. அந்த ஜெபம் கேட்கப்படவும் கேட்கப்படாது இல்லையா. அப்போ ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு நாம் ஜெபிக்கிறவங்களாக என்ன செய்யணும், இருக்கணும். சரி, இதில் அந்நிய அக்னியை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்படி போட்டால் அங்கே நாதாப் அபியுடைய நிலைமை என்னாச்சு, கர்த்தர் அழிச்சார் இல்லையா. அப்போ அதனால் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்நிய அக்னி போடக்கூடாது. அப்போ நம்ம இது பிரித்தெடுக்கப்பட்டது. அப்போ அதே போல் நாமும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். என்ன செய்யக்கூடாது, அந்நியர்களோட கலந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கணும். அதே மாதிரி அதில் தூபம் போடுறதுக்கு பொடி இருக்கு இல்லையா, அது அது 30ஆம் அதிகாரத்தில் 34 வாசிங்க. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலவும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய அந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் சமநிலையாக எடுத்து கைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. சரி, இங்கே பாருங்க, அந்த தூபபீடத்தில் அங்கே போடக்கூடிய சாம்பிராணி அல்லது அந்த பொடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் என்னெல்லாம் எத்தனை கலந்து இருக்குது, வச்சு சொல்லுங்களேன். 4 இல்லையா. அப்போ அந்த 4 பொருட்கள் ஒன்றாக சேர்த்து இடித்து பொடி பண்ணி தான் அந்த தூபத்துக்கு போட்டு தான் தூபம் காட்டணும். அப்போ அந்த 4 பொருட்களை குறித்து நம்ம பார்க்குற சமயத்தில் முதலாவது என்னன்னு பார்த்தோம், வெள்ளைப்பழம். சரியா, வெள்ளைப்பழம் அது ஒரு
செடியுடைய வேர் இல்லை மரத்தில் வரக்கூடிய பிசின் இல்லையா? அப்போ அது வந்து என்ன செய்யணும், தானாக நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. ஆனாலும் இந்த எல்லா பொருள்களோடும் சேர்த்து இடிக்கிற சமயத்தில் இன்னும் வாசனை ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் சரி, இது வந்து அசிரியா கடற்கரை பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு சிப்பி இல்லையா? இது ஒரு கடற்கரையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிப்பி. அப்போ இது வந்து என்னென்ன அப்படின்னு சொன்னோன்னா, தானா வாசனை இருக்கிறது இல்லை, அதை இடித்து பொடி பண்ணி நெருப்பில் சுடுறப்ப தான் அதுக்கு வாசனை கொடுக்கு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப தான் வாசனை. சரியா? தானாக எதுக்குமே வாசனை இருக்கிறது இல்லை. மூன்றாவது பாருங்க, பிஷின் இல்லையா? இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செடியுடைய வேர்லேருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தனியாக என்ன செய்கிறதில்ல, வாசனை இல்லை. அதுக்கப்புறம் சுத்தமான சாம்பிராணி, சாம்பிராணி மரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. அப்போ இந்த நாளையும் சமமாக சேர்த்து அதை இடித்து பொடி பண்ணி அதை என்ன செய்யணும், தூப வர்க்கத்தில் போடணும். அப்போ தான் அது வாசனை. ஒன்றும் தனித்தனியாக என்ன செய்கிறதில்ல, நல்ல வாசனை கொடுக்கறது இல்லை. அது எல்லாமே சேரும் பொழுது தான் ஒரு நல்ல வாசனையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ ஆண்டவரும் அதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு என்ன உண்டு, விசேஷமான ஒரு வல்லமை உண்டு. இந்த நாளும் சமமாக இருக்கணும், இல்லை வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் கொஞ்சம் அளவு அதிகம் குறையாமல் இருக்கக்கூடாது, அது சமமாக இருக்கணும். அப்போ அப்படி அவைகளை இடித்து தூள் பண்ணி போடுற சமயத்தில் தான் அது என்ன செய்து வாசனை கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதனால் இந்த இதில் வந்து இதை வந்து நமக்கு சொந்தமாக தயாரிக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு வாசனை பொருள் வேணும், எங்கள் வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறாங்க இல்லையா, சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டில் போடுவாங்க. அது மாதிரி நான் இதை எங்கள் வீட்டுக்கு நான் இப்போ சாம்பிராணி போடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. பாருங்கள், 30 அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. இதற்கு உப்பா யாருமே இதை மாதிரி என்ன செய்யக்கூடாது. இது தேவனுக்கு மட்டும்தான் இதை மாதிரி என்ன செய்யணும். இப்போ நான் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா அவன் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போகக்கூடவன். சரி, அப்போ இப்படிப்பட்ட இந்த தூபபீடத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்நிய அக்னியை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் யாத்திரை 34:14 வாசிங்க. சரி, 32:12 யுபாகம் 32:12. உபாகமா? அப்போ இங்கே பாருங்க, கர்த்தர் ஒருவர் தான் தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்தாங்க. அப்புறம் ஊசா தானே பெட்டி உள்ளே எட்டி பார்த்தது ஊசா இல்லையா? உடன்படிக்கை பெட்டியை எட்டி இல்லை பிடிச்சது. அது வண்டியில் வர்ற சமயத்தில் மேடு பள்ளத்தில் என்ன செஞ்சது, அசைஞ்சதுனால சரி இது கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி கையில் பிடிச்சான். ஆனால் ஆண்டவர் அங்கேயே அவனை அடித்தான். ஏன்னா அது அப்படி என்ன செய்யக்கூடாது, யாருமே தொடக்கூடாது, ஆசாரியன்தான் அதை இது பண்ணணும்.
அப்போ அதனால கையில் பிடிச்சதுனால நல்லது தானே செஞ்சான். ஆனால் அவர் தானாக என்ன செய்கிறாங்க, துணிஞ்சு செய்கிறான். ஆண்டவர் எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். நாமளாம் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதையும் செய்யக்கூடாது. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, எரிச்சல் உள்ள தேவன். அவர் பட்சிக்கிற அக்னி. இன்னைக்கு நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் இதை காண்பிக்கிறது. ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்னா, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாங்க. பாருங்க, எல்லாமே அக்னினால தான் அவங்களுக்கு பதில் கிடைச்சது. நாதாப் அபியூ கூட அந்நிய அக்னியை கொண்டு வந்தப்போ அக்னி தான் என்ன செஞ்சது, புறப்பட்டு அவங்கள அடித்து போட்டுச்சு. அதே மாதிரி எல்லாமே அக்னினால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, பதில் கொடுத்தாங்க. அதே மாதிரி எலியா ஜெபிக்கிற சமயத்தில் கூட அக்னியினால தான் அவங்களுக்கு பதில் கிடைச்சிது. இப்போ அதனால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாங்க, எரிச்சல் உள்ள தேவன். அதனால் அவரை தவிர நம்ம வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, முதலிடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை விட உன்னுடைய மனைவியோ பிள்ளையோ தாயோ தகப்பனையோ என்ன செய்யக்கூடாது, அதிகமாக நேசிக்கக்கூடாது. அப்போ அவங்கள நேசிக்கக்கூடாதா? நேசிக்கணும். தாய் தகப்பனை கனமண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்கள நேசிக்கக்கூடாது அப்படின்னா, அவரை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது. தேவனை விட நம்ம மற்றவங்களுக்கு முக்கியமான இடத்த கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லையா. அப்போ அதனால் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியது தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ அந்நிய தேவன் இல்லை, அந்நிய தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய செயல்பாடுகளில் அதை காண்பிக்கக்கூடாது. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆண்டவரோட முதலிடம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரியா? எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறத விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடாது. இதுதான் லேசாக சொல்கிற போன புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ அதனால் அப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. சரி, மூன்றாவது இருக்கிற சமயத்தில் லேவியராகவும் 10:1 வாசிங்க. இப்போ இது தூப பீடமா? மறுபடியும் படித்தா அதை புரிஞ்சுக்கிடலாம். தூப கலசம், இது தூப பீடம் இல்லை. தூப பீடம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். இது தூபம் காட்டுறது. இன்றைக்கு கூட ஆர்சியில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், தூபம் காட்டுறது இல்லையா. அப்போ இது பழைய ஏற்பாட்டில் இவங்க என்ன செய்வாங்க, தூபம் காட்டுறது. இதுலேயும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதில் அந்நிய அக்னி அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு பார்த்த ஒரு சமயம் ஜான் மார்க் இங்கே வந்திருக்கிற சமயத்தில் அதை தெளிவாக சொன்னதை பார்க்குறோம். அந்நிய அக்னின்னு அந்த இடத்துல என்ன தெரியுமா? அதை நான் ஒரு பகுதியில் கூட நான் ஒரு சமயம் வாசித்தேன், எனக்கு மறந்துருச்சு, அதிகாரம் மறந்துருச்சு. சரி, நீங்கள் தான் கேட்டிருப்பீங்களே, சொல்லுங்களேன். அந்நிய அக்னின்னு இந்த இடத்துல என்னது? சரி, நான் சொல்கிறேன். மதுபானம் அருந்திக்கிட்டு இந்த தூபம் காட்டுற வேலையை செய்யக்கூடாது. அதுதான் அக்னி, அந்நிய அக்னி இல்லையா. அவங்க 2 பேருமே மதுபானம் அருந்திக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தூபம் காட்டினாங்க. அப்போ அதனால் ஆண்டவர் அங்கேயே என்ன செஞ்சாங்க, அடித்தாங்க. இப்போ அதே மாதிரி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வருகிறோம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது
அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறதோ அவருடைய பந்தியிலையோ நாம் என்ன செய்யக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. சரியா? அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு அதில் பங்கு பெறக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அடிக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கு கிருபையின் காலம். அதனால ஆண்டவர் நமக்கு நாட்களை என்ன செய்கிறாங்க, கூட்டி கொடுக்குறாங்க. சரியா? நாம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நாட்களை கூட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரத்தை குறித்தும் தோட்டக்காரனை குறித்தும் ஒரு உவமையை சொல்கிறாங்க. இப்போ ஒரு தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வச்சாங்க. அது நல்லா வளர்ந்து இருந்தது. ஆனால் எஜமான் வந்து அதில் கனியை தேடுறாங்க, கனி இல்லை. அப்போ தோட்டக்காரனை கூப்பிட்டு எஜமான் சொல்கிறாங்க, எப்பா இதை வெட்டி போடு, இல்லை ஒரு கனியும் இல்லை, நானும் ஒரு 3 வருஷமாக தேடுறேன், இல்லை. அதனால் ஏன் நிலத்துக்கும் கேடு, அதனுடைய நிழலில் மற்ற செடிகளும் வராது, அது நிலத்துக்கு கேடாக இருக்க, அதை வெட்டி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தோட்டக்காரர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், அதுக்கு நான் கொத்தி எரு போட்டு நீர் பாய்ச்சுவேன், அப்படி இல்லை அப்படின்னா அதை வெட்டி போடுறேன். அப்போ இந்த கிருபை தான் 1 வருஷம் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்துக்கிட்டு வராங்க. நான் செய்கிற தவறுக்கு உடனே தண்டனை பழைய ஏற்பாடு வேணா நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க. நமக்கு கிருபையின் நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ நாம் என்ன செஞ்சிடணும், மண் திரும்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய பந்தியில் அதுக்கு தகுதி இல்லாத நிலைமையில நம்ம பங்கு பெறுவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் நம்மளை சிக்ஷிப்பாங்க. இப்போ எனக்கு கூட நான் சில சமயங்களில் நிறைய உணர்றது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு சுகம் இருக்குது அப்படின்னா ஒரு 15 வருஷமாக அது மாறாத சுகவீனம் எப்பயுமே வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இப்பயும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நான் நினைக்கிறது அந்த ஆரம்ப நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பாவமோ அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை உள்ளதுக்கு முன்னாடி உள்ள இல்லை, ஆண்டவர் அதை காணாத போல விட்டுறாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்பட்டது. இப்போ அப்படி என்னுடைய எதுவுமே இல்லைன்னு யாருமே நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? நான் அடித்து சொல்லுவேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு தவறுமே செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அப்போ அதனுடைய பனிஷ்மெண்ட், ஒருவேளை ஆண்டவர் என்னை உணர்த்தியிருப்பாங்க, என்னோடு பேசியிருப்பாங்க, நான் அதுக்கும் கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம். அப்போ அதனுடைய பலன்தான் இந்த தண்டனை. சரியா? அப்போ இது நமக்கு இருக்கிறதுனால தான் நான் அதை உணரக்கூடியவனாக மாறுறேன். இன்னைக்கு உணர்ந்த அது பிரயோஜனம் இல்லை, அறிக்கை செய்கிறேன், ஆனாலும் கொடுத்தது தான். சரியா? ஆனாலும் இது எதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா, உங்களை எச்சரிக்கிறதுக்காக, நீங்களும் அப்படி செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக. இல்லை, நீங்கள் அப்படி செய்யாதீங்க, செஞ்சால் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய சரீரத்தில் அதற்குரிய தண்டனையை நாம் பெற்றுத்தான் ஆகணும். ஏன்னா அங்கேயே நமக்கு தண்டனை கிடையாது, உண்டா? இல்லை. உபத்திரவ காலத்திலையும் நம்ம இருக்க போறதில்லை, இருப்போமா? சிலர் சொல்கிறாங்க உபத்திரவ காலத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை. சரியா? நம்ம உபத்திர காலத்தில் இருக்க மாட்டோம், அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஏன் அங்கே போய் தண்டனை கிடையாது, உபத்திர காலத்திலையும் நமக்கு உபத்திரம் கிடையாது? அப்போ இந்த நாட்களில் சரீரத்தில் தான் நாம் என்ன செய்யணும், பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்க வேண்டியிருக்கோம். சரி. அப்போ அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணும். ஏன்னா இது கிருபையின் காலம், உடனே தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நாம் எதையும் துணிஞ்சு செஞ்சிடக்கூடாது, அல்லது செஞ்சதை மறைச்சி வாழவும் கூடாது. சரியா?
பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் நமக்கு கிருபையாக நம்மளோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படியணும். அடுத்து பார்க்குறோம், 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, அந்நிய நுகத்தில் நம்ம பிணைக்கப்படக்கூடாது. ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினால நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு இது ஒரு எச்சரிப்பாக நம்முடைய மனசில் வச்சுக்கிடணும். எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்பவே, இப்போ இருக்கிற சைமன் அண்ணன் இப்போ அவங்களுக்கு 92 வயசை தாண்டிடுச்சு. இப்போ கீழே விழுந்து சப்பையில் அடிபட்டு கொஞ்சம் எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. தூக்கி விட்டால் எந்திரிப்பாங்க, இல்லைன்னா எந்திரிக்க முடியாது. உட்காரத்துக்கும் பிடிச்சி தான் உட்கார வைக்கணும், அந்த நிலைமையில் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்பவே எங்களுக்கு சொல்லுவாங்க, எல்லாமே நீ என்ன செய்யக்கூடாது, வேறு சபைகளில் பொண்ணு எடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கூட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது. நீ தூக்கிட்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் போடு, வை, ஆராதனை, ஆண்டவரை ஆராதி. ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 7 பிள்ளைகள். எத்தனை? 7 தானே? 7 தான். அப்படித்தான் வளர்த்தாங்க. சரியா? அதே மாதிரி ஆண்டவருடைய கிருபையினால எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்முடைய சபையில் தான் உள்ள விசுவாசிகளுக்கு தான் கொடுத்துருக்குறோம். அப்போ வளர்க்குற சமயத்துலேயும் அப்படி தான் என்ன செஞ்சோம், வளர்த்தோம். பிள்ளை லேசாக தும்முச்சின்ன உடனே நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டோம், கூப்பிட்டு ஆராதனைக்கு வர மாட்டோம் அப்படின்னுலாம் இல்லை. சரியா? இப்போயாச்சும் நமக்கு வாகனங்கள் இருக்குது. அன்றைக்கி 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். சரி. அப்போ அன்றைக்கு அவங்க சொன்னது, அந்த காலங்கள் வருகிறப்ப தான் அதை ஞாபகத்துக்கு அது மறக்காமல் இருந்தது. அதை செயல்படவும் ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கி சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? வருங்காலம் இன்னும் ரொம்ப கொடியதாக தான் இருக்கும். சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தீர்மானம், இந்த நோக்கு இது நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். அதுக்காகவே பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லையா? கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் வீட்டில் செல்வராஜை தவிர மீது எல்லாருக்குமே நம்ம சபையில் தான், இல்லையா? எல்லாருக்குமே. ஆனால் இப்போ அப்படியே வெளியில் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களை திருமணமெல்லாம் நம்ம சபையில், நம்ம சபையுடைய விசுவாச குடும்பத்தில் தான் எடுத்துருக்கணும். சரி. ஏன் அப்படின்னா, நம்ம தீர்மானித்தா ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. சரியா? சரி. அதனால நம்ம அந்நிய நோகத்தில் என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசிகளோடு இணைக்கப்படக்கூடாது. அதுக்கப்புறம் திருமணம் மட்டும் இல்லை, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசிகளோட கூட்டி சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதுதான் கீழே பார்க்குறோம், என்னது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. இப்போ நீங்கள் நீதியாக செய்யணும்பீங்க, நீதியாக நடக்கணும்பீங்க, நேர்மையாக இருக்கணும்பீங்க, அவங்க அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அதே மாதிரி வண்ணார்பேட்டையில் ஒரு டாக்டர், அவங்க பேர் என்ன, ஜெய்சிங் டாக்டர், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னாடி ஒரு பிராமின் டாக்டரோட அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வண்ணார்பேட்டையில் என்ன செஞ்சாங்க, ஆஸ்பத்திரி ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்கள விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சு இவங்க ராயபுரத்தில். ஏன்னா அவங்க எவ்வளவு சொல்லியும் கூட இவங்க என்ன செய்யலை, அவங்க கூட செய்யலை, நீங்கள் நடத்திக்கோங்க அப்படின்னு அதையும் விட்டுட்டு அவங்க தனியாக என்ன செஞ்சாங்க, ராயபுரம், அங்கே ராயபுரம் ரோட்டில் தனியாக ஆரம்பித்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால
அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக அங்கே சுவிசேஷம் அறிவித்து தான் அவங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க நல்லா செஞ்சாங்க. நானும் ஒரு சிறு ஆப்ரேஷன் அவங்க மூலமாக தான் செய்யப்பட்டு இருக்கிறேன். அவங்க தான் செய்யணும் அப்படின்னேன். அதே மாதிரி அவங்க தான் செஞ்சாங்க. சரியா? அப்போ அது மாதிரி அவங்களுடைய அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற சமயம் வர்ற சமயம்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா, இந்த அந்நியரோடு கூட நான் இந்த தொழிலை செய்ய மாட்டேன். அது எனக்கு எவ்வளோ லாபமாக இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். அடுத்து ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. இப்போ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்கிறாங்க? மற்றவங்களோட பேசாமல் இருக்க முடியாது. என்னன்னு பேசிக்கலாம். நம்முடைய உயிர் நண்பர் யாராக இருக்காங்க? எங்கள் பேத்திக்கு அங்கே உள்ள ஒரு நல்ல பிராமின் பிள்ளை ஃப்ரெண்டு. நான் சொல்லுவேன், அவள் சீரியல் பார்ப்பா, டிவி சினிமா பார்ப்பா, அதுதான் அவங்ககிட்ட வந்து என்ன செய்வா சொல்லுவா அப்படின்னு. ஆமான்னு. அதனால் அவளை விடு. என்ன செய், ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் கிறிஸ்தவங்களாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பற்றி அவங்களுக்கு கிறிஸ்தவ சொல்லு. நீ இவளுக்கு சொன்னால் கூட கேட்க மாட்டா. அதனால் அதை விட்டு விலகுன்னு தான் சொல்லுவேன். சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கிறேன், சொல்லிக்கிட்டே வரேன். சரி. அப்போ அதனால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லை, நான் அப்படி பழகினா தான் அவங்கள கொண்டு வர முடியும். நல்லா பேசு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்லி தானாக வந்துட போகிறாங்க. அதுக்காக அவங்க போகிற சினிமாவுக்கு நம்ம போக முடியுமா? இல்லையா? இப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அந்நியர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இப்போ அதனால் இந்த அந்நிய அக்னியை போடக்கூடாது. அந்நிய அக்னி போட்டால் என்ன நடக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது. அந்நியர்களோடு ஒரு தொழில் சம்பந்தமாக உறவு வைக்கக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் எது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒளியின் பிள்ளைகள், அவங்க இருளின் பிள்ளைகள். சரியா? அவங்கள தான் நம்ம கொண்டு வரணுமே தவிர நாம் அவங்க பின்னால் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வாழுவோம் அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில் நம்ம தைரியமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட எதிர்பார்ப்போம். சரியா? அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ உயிர்த்தெழுந்த நாளின் காலையில் உண்மை நினைவுற துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக மற்ற ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே காணிக்கை நாள் கனமான உதவி செய்வீங்க. இப்பொழுதும் ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்னோடும் எங்களோடும் பேசியிருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, அதன்படி வாழும்படியான சலாக்கியத்தை தாங்க. விசுவாசிகளாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் காணப்படாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் எங்களை சுத்திகரித்து உடைய சமூகத்தில் உடைய பங்கில் ஐக்கியப்படும்படியாக உதவி செய்யுங்க. மறைவான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த அந்தகார சக்திகளின் போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவரை உடைய நாம மகிமைக்காகவே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உடைய கிருபையினால காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.